நெல்லிக்காய். நெல்லிக்காயில் பல ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக வைட்டமின் சி சத்தானது இந்த நெல்லிக்காயில் நிறையவே அடங்கியிருக்கு. இதனால் நமக்கு உடம்பானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த விதமான நோயின் தாக்கத்திலிருந்தும் நம்மளுடைய உடம்பை காக்கும். இந்த நெல்லிக்கனியானது 6 சுவைகளில் 5 சுவைகளை இந்த நெல்லிக்காயிலே அடங்கியிருக்கு. இனிப்பு, புளிப்பு, கைப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இந்த 5 சுவைகளையும் இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு. இதில் உள்ள இனிப்பு, உவர்ப்பு பித்தத்தையும், புளிப்பு, கைப்பு சுவை கபம் ஆகியவற்றையும் போக்கக்கூடியது. உயிர்ச்சத்துக்களான வைட்டமின் ஏ, பி, சி ஆகிய 3 சத்துக்களும் இந்த கனியில் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அது தவிர நீர்ச்சத்தானது 80% அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து, கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்தும் இந்த கனியில் அடங்கியிருக்கு. பித்தமயக்கம், காமாலை, கண் நோய், இரத்த சோகை, அஜீரண கோளாறு போன்ற நோய்களுக்கு நெல்லிக்காய் ஒரு மாமருந்தாக செயல்படுது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நீண்ட நாட்களாக ஆறாமல் உள்ள புண்களை ஆற்றும் திறன் கொண்டது இந்த நெல்லிக்காய். கர்ப்பிணிகளுக்கு ஏற்றது. நெல்லிக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த சத்தானது இரத்தத்தை சுத்தம் செய்யும், இருதயத்தை பலப்படுத்தும். மேலும் கர்ப்ப காலத்தில் நெல்லிக்காயை உண்டு வர வாந்தி நிற்கும், நல்ல பசி எடுக்கும். மேலும் நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் உடல் நலத்தையும் இரத்த விருத்தியையும் கர்ப்பிணிகளிடையே ஏற்படுத்தும். இதனால் கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி சீராக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்காயை கொடுத்து வர உடல் நலம் சீராகும். மேலும் நினைவாற்றல் அதிகரிக்கும். அவர்களின் எலும்புகள் நல்ல பலம் பெறும். உடலில் ஏற்படும் பயோரியா நோய்களுக்கு நெல்லிக்காய் அருமருந்தாக செயல்படுது. முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. மேலும் நரைமுடி வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காய் சாற்றினை தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையானது குறையும். நெல்லிக்காய் சாறில் சிறிது தேன் கலந்து தினமும் காலையும் மாலையும் குடித்து வந்தால் ஆஸ்துமா நோயிலிருந்து விடுபடலாம். நெல்லிக்காய் குடல் இயக்கத்தை சீராக வைக்கும் ஆற்றல் கொண்டது. எனவே நெல்லிக்காயை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலை மிக சுலபமாக நம்ம சரி செய்ய முடியும். நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து குடிக்கும்போது இரத்தமானது சுத்தமாகும். இதனால் உடலானது சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படும். இத்தகைய எரிச்சலை போக்க காலையும் மாலையும் நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து வர இந்த குணமாகும். உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கை சரி செய்ய நெல்லிக்காய் சாறு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகம் பொலிவு பெற நெல்லிக்காய் சாரோடு தேன் கலந்து குடிக்கணும். கண் பார்வை அதிகரிக்கும். புற்றுநோய் செல்கள் உடலில் உருவாகாமல் தடுக்கக்கூடியது. நெல்லிக்காய் சாறு உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றி முதுமை தோற்றமானது விரைவில் வெளிப்படுவதை தடுக்கும் ஆற்றல் கொண்டது.